இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 2ஆம் இயல் தான் பார்க்க போகிறோம். 2ஆம் இயல் இயற்கை இன்பம். 2ஆம் இயல் என்ன? இயற்கை இன்பம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சிலப்பதிகாரம். கவிதைப்படை என்னது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் யார் எழுதுந்து? இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்க அலர்ந்தார் செந்நீர் குளிர் வெண்கொடை போற்று இவ்வங்கன் உலக அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இளங்கோவடிகள். பாடல் மறுபடி பாருங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர்ந்தார் செந்நீர் குளிர் வெண்கொடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேறுவளம் திரிதலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்றதான் சுரத்தலான். இளங்கோவடிகள். பாடல் பொருள். வானிலா போற்றுவோம். நிலா, அதான் நிலாவை போற்றாங்க. மாலை அணிந்த சோழன் குளிர்ந்த வெண்கொடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுதும். ஃபஸ்ட்டு நிலாவை போட்டுறாங்க. எப்படி? சோழனை புகழ்ந்து பாருங்க. சோழ அரசரை புகழ்ந்து வான்நிலா போற்றி. வானிலா எப்படி இருக்குன்னா, மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல வான்நிலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கதிரவனை போடுறாங்க. கதிரவனை போட்டக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, காவிரி நாட்டான் சோழனின் ஆணை சக்கரம் போல. ஃபஸ்ட்டு நிலாவுக்கு எக்ஸாம்பிளாக வெண்குடை எடுத்துக்கிறாங்க. அடுத்து கதிரவனுக்கு கூட ஆணை சக்கரம் எடுத்திருக்காங்க. இதில் கதிரவனை போடுறாங்க. அதுக்கப்புறம் வான்மழை போட்டுதான். வான்மழை போடுறதுல கடல் சூழ் உலகிற்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும் வான்மழை போற்றுவோம். சொல்லும் பொருளும். திங்கள் நிலா, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மையான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. அதுக்கடுத்து பாடலின் பொருள். இந்த பாட்டில் யாரை பற்றி சொல்லுவாங்களா? சோழ மன்னர்கள் தான் சொல்லுவாங்க. சோழ மன்னர் ஆத்தி மலரை மாலையா சொல்லுவாங்க. சோழ மன்னர்கள் எந்த பூவை மாலையா சொல்லுவாங்க? ஆத்தி மலரை, அதாவது ஆத்தி மலர். ஆத்தி மலரை மாலையா சொல்லுவாங்க. சோழனோட வெண்கொற்ற குடை, குடைனா வழங்குறது, வெண்கொற்ற குடை குளிர்ச்சி புரிந்தது. அது போல நிலாவும் உலகிற்கு ஒளியால இன்பம் தருகிறதுன்னு சொல்றாங்க. அதாவது சோழனோட குடை போல நிலா ஒளி தருகிறதுன்னு சொல்றாங்க. உலகிற்கு இன்பம் தருகிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து காவிரி ஆறு பயிர வளமான நாடு தான் சோழன் ஆட்சி புரிய நாடு. சோழனோட ஆணை சக்கரம் சுற்றுவதை போல கதிரவனும் இமயமலத்தோட வலப்புறமா சுற்று வருகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சோழன் ஆட்சி செய்யற நாடுகளோட எல்லையா அச்சம் தர கடல் இருக்கும். அதாவது அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுதுன்னு சொல்லிட்டு இந்த பாடல சொல்றாங்க. அடுத்து நூல்வெளி. நூல்வெளி இந்த நூல் எந்த பாடல், அதாவது இந்த பாடல் எந்த நூலுக்கு? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இயற்றியது யாரு? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தை பற்றி பார்ப்போம். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றுதான் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் எல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இந்த பாடலை திங்கள் ஞாயிறு மழைன்னு சொல்லிட்டு இயற்கையை வாழ்த்துவதாக இந்த பாடல் இருக்கிறது. புக் குஷின். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை, வெண்மை பிளஸ் குடை. பொற்கோட்டு, பொன் பிளஸ் கோட்டு. கொங்கு பிளஸ் அலர், கொங்கலர். அவன் பிளஸ் அலிப்போல், அவன் அலிப்போல். அடுத்து காணி நிலம். காணி நிலம் பாரதியார் எழுதுப்ப வீடு வேணும்னு சொல்லிட்டு, வீடுலாம் எப்படி இருக்கணும், வீடு கற்பனையில எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பாரதியார் எழுதியிருக்க பாட்டு தான் காணி நிலம். காணி நிலம் வேண்டும் பராக்சக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதால் நான் மாடங்கள் தூய நிறத்தினராய் அந்த காணி நிலத்திலேயே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநிறம்
10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். பாரதியார். பாரதியார் வீடு எப்படி இருக்க வேணும்னு சொல்றாரு. காணி நிலம் வேண்டும் பராக்சக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். பாரதியார். சொல்லும் பொருளும். காணி நில அளவை குறிக்கும் சொல். காணி என்றால் என்ன? நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்றால் என்ன? மாளிகையின் அடுக்குகள். சித்தம் சித்தம் என்றால் உள்ளம். சித்தம் என்றால் என்ன? உள்ளம். பாடலோட பொருள். பாரதியார் என்ன வேண்டும்னா, காணி நிலம் வேண்டும். அந்த காணி நிலத்துல ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். அந்த மாளிகைக்குள்ள அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் இருக்க வேண்டும். எது? அந்த மாளிகை அழகான தூணும் தூய நிறத்துல மாடங்களும் இருக்கணும். நல்ல நீருடைய கிணறும் அந்த மாளிகைக்கு பக்கத்திலே இருக்கணும். அந்த கிணத்துக்கு பக்கத்துல இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரம் இருக்கணும். அதாவது காணி நிலம் வேண்டும். அந்த காணி நிலத்துல ஒரு மாளிகை கட்டி தரணும். அந்த மாளிகை நல்ல அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் கொண்டிருக்கணும். அந்த மாளிகைக்கு பக்கத்துல நல்ல நீரை தருகிற கிணறு வேணும். அந்த கிணற்றுக்கு பக்கத்துல இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரம் வேண்டும். அங்க முத்து போன்ற நிலா ஒளி வீச வேண்டும். அதான் தென்னை மரம் வேண்டும் சொல்லிட்டா, அந்த இடத்துல முத்து போல நிலா ஒளி வீசணும். காதுக்கு இனிய குயிலின் ஓசை கேட்க வேண்டும். உள்ள மகிழுமாறு இளம் தென்றல் வேண்டும். முத்து போல நிலா ஒளி வீசணும். காதுக்கு குயில் ஓசை நல்லா கேட்கணும். நம்ம உள்ள மகிழ்ற மாதிரி நல்லா காத்தடிக்கணும்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்ற. இதுல நூல்வெளி. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் தான் பாரதியார். பாரதியார் எந்த ஆண்டை சேர்ந்தவர்? 20ஆம் நூற்றாண்டு. இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் எட்டயபுர மன்னரால் வழங்கப்பட்டது. பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் எட்டயபுர மன்னரால் வழங்கப்பட்டது. பாரதியார் அவரின் கவிதைகள் மூலமாக விடுதலை உணர்வை ஊட்டினார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடினார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல் நிறைய படைத்தார். இவரோட நூல்கள் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இப்போ இந்த லெசன்ல இருக்க பாட்டு வந்து பாரதியார் கவிதைகள் என்ற நூலிலிருந்து தொகுக்கப்பட்டது. நூல்வெளி அதாவது புக் பேக் கொஷின். கிணறு கேணி சித்தம் உள்ளம். கிணறு என்றால் என்ன? கேணி சித்தம் உள்ளம். மாடங்கள் அடுக்குகள். மாடங்கள் அடுக்குகள். நன்மாடங்கள் நல் பிளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே நிலத்தின் பிளஸ் இடையே. முத்து பிளஸ் சுடர் முத்து சுடர். நிலா பிளஸ் ஒளி நிலா ஒளி. முத்துச்சுடர் போல் எது இருக்கணும்? நிலா ஒளி. தூய நிறத்துல மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அடுத்து சிறகின் ஓசை. சிறகின் ஓசை. பறவைகள் இடம் விற்று இடம்பெயர்தலை தான் வலசை போதல் சொல்லுவாங்க. இடம் விற்று இடம்பெயர்தலை வலசை போதல் சொல்லுவாங்க. அதாவது பறவைகள் இடம்பெயர்தலை தான் வலசை போதல் சொல்லுவாங்க. பறவைகள் எந்தெந்த ரீசனுக்காக வலசை போதல் ஏற்படுகிறது, அதாவது எதற்காகலாம் ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை, இனப்பெருக்கம், இது எல்லாத்துக்காகவும் பறவைகள் இடம்பெறுகிறது. இது மட்டும் இல்லாம நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு புலம், இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு பறவை இடம்பெற்று இடம்பெறுகிறது. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். தலையில் சிறகு வளர்த்தல், இறகுகளில் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்த்தல். வலசை போதல் என்பது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன? தலையில் சிறகு வளரும், இறகுகளோட அதாவது இறகு கலர் மாறும், உடல்ல கற்றையா முடி வளரும். கப்பல் பறவை. கப்பல் பறவை வந்து சிறகடிக்காமலே கடலையும் தாண்டி பறவை தான் கப்பல் பறவை சொல்லுவாங்க. இது தர இறங்காமலே 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் குழைக்கடா அல்லது கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லுவாங்க. கப்பல் குழைக்கடா அப்படி இல்லைன்னா கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லுவாங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலில்
தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவேறு ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு வலசை போதலை பத்தி சொல்றார். யாரு? சத்திமுத்த புலவர் நாராயண செங்கல் நாராயணன்ற பாடலில் தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவேறு ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு வலசை போதலை பற்றி சொல்றார். இதுலதான் இந்த பாட்டுல ஐரோப்பால இருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவதை பத்தி இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. இப்போ வெகுவாக சிட்டுக்குருவி இனம் அழிந்துகிட்டு வருகிறது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. ஆண் குருவின் தொண்டை பகுதி கருப்பு நிறமாக இருக்கும். உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். அதாவது ஆண் குருவியோட தொண்டை கருப்பு நிறத்துல இருக்கும். உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவி உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்திலே இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டும் பறவை இனத்தை சேர்ந்தது. சிட்டுக்குருவி கூடி கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. துருவ பகுதியை தவிர இது எல்லா இடத்துலயும் மனுஷன் வாழ்ற எல்லா இடத்துலயுமே சிட்டுக்குருவி வாழும். இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலையில 4000 மீட்டர் உயரத்துல கூட சிட்டுக்குருவி வாழ்கிறது. சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10 முதல் 15 ஆண்டுகள். சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எவ்வளோ? 10 இருந்து 15 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதோடு இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்கள் முன்னோடி டாக்டர் சலீம் அலி. பறவையியல் ஆய்வாளர்களின் முன்னோடி டாக்டர் சலீம் அலி தான் இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்றின் நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சது யாரு? டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலிவின் வாழ்க்கை வரலாற்று நூல் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. பாரதியார் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பறவை இனத்தை பத்தி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம அவங்க மனைவி சமைப்பதற்கு வைத்திருந்த அரிசி சிறிதளவையும் சிட்டுக்குருவிக்கு போட்டு மகிழ்ந்தார். அப்படி யாரு பறவைக்கு போட்டு மகிழ்ந்தது? பாரதியார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையாளர் சலீம் அலி. ஆர்டிகலா. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிகலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. தட்பவெப்பம். தட்ப பிளஸ் வெப்பம். வேதியுரங்கள். வேதி பிளஸ் உரங்கள். தரை பிளஸ் இறங்கும். தரை இறங்கும். வழி பிளஸ் தடம். வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர், வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்ப வெப்பநிலை. கிழவனும் கடலும். த ஓல்ட் மேன் அண்ட் த சி. ஆங்கில புதினம் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி தரப்பட்டுள்ளது. அதாவது கிழவனும் கடலும், த ஓல்ட் மேன் அண்ட் த சி. இது ஒரு ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்த ஆங்கில புதினம் கிழவனும் கடலும் என்ற புதினம். இந்த நூலோட ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெம்மிங். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து அண்ட் சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கு 12, மெய்யெழுத்து 18, 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்கிறோம். முதல் எழுத்துக்கள் என்னென்ன? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது 30 தான் முதல் எழுத்துக்கள். மற்ற எழுத்துக்கள்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறதே இதுதான். அதனால தான் இதை முதல் எழுத்துக்கள் சொல்கிறோம்.
அடுத்து சார்பெழுத்து. சார்பெழுத்துக்கள்னா முதல் எழுத்து சார்ந்து வருவதனால இதை சார்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 30 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 10. உயிர்மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் சேர்ந்து வருவது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இணைந்து தோன்றுவது உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். அதாவது கால அளவுனா மாத்திரை வந்து உயிர் எழுத்தை பேஸ் பண்ணி தான், அதாவது குறில் எழுத்தா நெறில் எழுத்தான்னு சொல்லிட்டு இது முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனால சார்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து 3 புள்ளியுடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆயுத எழுத்து எப்படி இருக்கும்? அதாவது இருக்கு 3 புள்ளியுடைய தனித்த வடிவம் பெற்றது. இதை முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கெனம் என்று வேறு பெயர்கள் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதாவது ஆயுத எழுத்து தனித்து நிற்கும். அப்படி இல்லைன்னா எப்படி வேணா அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து, அதுக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. வல்லின உயிர்மெய் எழுத்துனா கசட தபரில் ஏதாச்சும் ஒரு எழுத்து பெற்றுதான் வரும். இது தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும். ஆயுத எழுத்து என்ன எழுத்து? சார்பு எழுத்து. பரந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர். பறவை என்றா வரும். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினான். உரை. முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றார். பணி. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். புல். பறவை. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். சரணாலயம். இரட்டை காப்பியங்கள் 1 மணிமேகலை. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை நாராய், அதாவது செங்கல் நாராய். பாரதியார் டேஷ் வேண்டும் என்று பாடுகிறார். காணி நிலம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. கலைச்சொல் அறிவோம். கண்டம் கான்டினென்ட். வலசை மைக்ரேஷன். தட்பவெப்பநிலை கிளைமேட். புகலிடம் சாங்சுரி. வானிலை வெதர். புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. கலை சொல்ல அறிவும் ரொம்ப முக்கியம். கண்டம் கான்டினென்ட், வலசை மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் சாங்சுரி, வானிலை வெதர், புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. திருக்குறள். உலக மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறைன்னு சொல்லிட்டு போற்றப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாத செய்தியும் இல்லை. இது 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும். திருக்குறள் 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும். வாங்க திருக்குறள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ தமிழ் எழுத்துக்களை ஆளை தானே தொடங்குது. ஸோ ஆளை ஸ்டார்ட் ஆகலை, அகரமே எழுத்துக்களுக்கு தொடங்கும், ஆளை தொடங்கலை. அதுபோல பகவான் தான் உலகத்துக்கு தொடக்கம்னு சொல்கிறாங்க. அதாவது அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவானே உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளை சொல்கிறாங்க. அடுத்து வான் சிறப்பு. வான் சிறப்பு. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. எனது விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். இந்த குறளோட பொருள் என்ன? சரியான டைம்ல மழை பெய்யாம போயிடுச்சுன்னா பசியால மக்கள்லாம் வாடுவாங்க. அதனாலதான் இந்த திருக்குறளை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உயனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அடுத்து கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பமாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் கேட்டார்க்கு
சர்வமாய் மாற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அதாவது உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மழை வேணுன்ற டைம்ல மழை பெய்யாம இருந்து நம்மள வாட்டுவது. அதாவது வெயில் டைம்ல இல்லை, இந்த பயிர் போடுற டைம், பயிர் வைக்கிற டைம்ல மழை பெய்யாம போனாலும் ஆபத்து தான், மழை நிறைய பெஞ்சாலும் பிரச்சனை தான். ஸோ உரிய காலத்துல, அதாவது தேவையானப்ப மழை பெய்யாமலே நம்மளுக்கு கெடுது, தேவையானப்ப மழை பெய்ஞ்சு நம்மள காப்பாத்துது. ஸோ ரெண்டு சேர்ந்து எது மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பது மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அடுத்து நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார். எனது செயற்கரிய செய்யார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். பெரியோருக்கும் சிறியோருக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் தான் சொல்றாங்க. எந்த செயலையும் முடிச்சு காட்டுவது பெரியோர், முடியாதுன்னு சொல்றது சிறியோர். மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. எனது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு அவங்க பசங்க நம்மளை விட அறிவாளி, அவங்க அந்த அளவுக்கு முன்னேறிக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றதுன்னா அவங்களுக்கு பெருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அததான் சொல்ல வராங்க. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். என்னன்னா, இப்போ ஒரு பெற்றோருக்கு, அதாவது ஒரு தாய்க்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது இருக்க சந்தோஷத்தை விட அந்த குழந்தை புகழை கேட்கும்போது, அந்த குழந்தையோட புகழை கேட்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் இந்த குறளை சொல்றாங்க. அடுத்து அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்ன சொல்றாங்கன்னா, அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். என்ன சொல்ல வராங்க, அன்பு இல்லாதவங்க எல்லாமே எனக்கு தான் சொல்லுவாங்க, அன்பு இருக்கவங்க என்னோட உடம்பு கூட மற்றவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். எனது அன்பு இருக்கிறதா உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் சொல்லிட்டு இந்த குறள்ல சொல்றாங்க. அடுத்து இனியவை கூறல். பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல மாற்று பிற. பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா. பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கான மிக சிறந்த அணிகலன். அடுத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவன் தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவன் தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. அதாவது நல்ல வார்த்தை, இனியமையான வார்த்தை இருக்கும்போது, சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்றது பழம் இருக்கும்போது காயை உண்பதற்கு சமம் சொல்லிட்டு இந்த குறளை சொல்லலாம். அடுத்து நூல்வெளி. திருவள்ளுவர். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். திருக்குறள். திருக்குறள் 3 பால் இருக்கு, 3 பிரிவா இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். எத்தனை பிரிவா இருக்கு? 3 பிரிவு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள். அதாவது 3 பிரிவு 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள் இருக்கு. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்றது திருக்குறளுக்கான சிறப்பு. திருக்குறளுக்கான சிறப்பு பெயர்கள் உலக பொதுமுறை, வாயுரை, வாழ்த்து. உலக பொதுமுறை, வாயுரை, வாழ்த்து. திருக்குறள் திருக்குறள் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள்.
மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அவருடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். அடுத்து இந்த பேரா அப்படிலாம். 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளின் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப் பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்பொழுது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இந்த பேராவுக்கு, அதாவது இந்த பத்திக்கு பொருத்தமான குரல் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க, 2016 ரியோ நகரில் இருந்த மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்றார். அந்த டைமில் தங்கப்பதக்கம் பெற்றார். அப்போ வந்து அவங்க அம்மாட்ட, மாரியப்பனோட அம்மா கிட்ட செய்தியாளர் நியூஸ் ரிப்போர்ட்டர் போயிட்டு கேட்கல, என்ன சொல்கிறாங்க, என் மகனை பெற்றதை விட இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்னது, ஈன்ற பொழுதின் பெருத்துவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதுதான் அந்த பத்திக்கு பொருத்தமான குரல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த இயல் பார்க்கலாம்.